சொல்லு சுபு. சார் நீங்க விடுங்க, வெளியில கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்களே இருங்க. Okay. சார் பாட்டி She must have passed away 2 hours ago. Formalities பார்த்து பண்ணிடுங்க. ஆம்புலன்ஸ் பேசிட்டேன். மொத்தமாக 5000 கேட்குறாங்க. என் கையில் ஒரு 1500 தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? உங்ககிட்ட எதுவும் காசு இருக்குமா? என்கிட்ட இரு, பாட்டி பேக்கில் பார்க்குறேன். பாட்டியோட கார்டில் பின்னாடி இருக்கு. கார்டு பத்திரம் தரும், பாட்டியோடது. எவ்வளோ தடவை ஃபோன் அடித்தாலும் பாட்டியோட பையன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. அவங்களுக்கு எப்படியும் நியூஸ் தெரிஞ்சு வரதுக்கு 2-3 நாள் ஆச்சு ஆகும் தெரியும். பாட்டிக்கு வேற யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? இருக்காங்க, ஆனால் ஃபோனை பாட்டி பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்களே. அது வரைக்கும் பாடியை எப்படி தரும்? நான் வேறு வீட்டில் தனியாக. இங்கே ப்ரைவேட் மார்ச்சரி சர்வீஸ் ஏதாவது இருக்கா? நம்ம கிட்ட இல்ல சார், வெளில தான் இருக்கு. இந்த கார்டுல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. We have embalming service, also very good funeral service also available. நல்ல பேக்கேஜ் இருக்குது சார், யோசிச்சு சொல்லுங்கள். சரி. தேங்க்யூ. தேங்க்ஸ். தரும் கார்டு. ஏய் மச்சான், உங்கள் காடா? ஆர்டர் லேட் ஆனா கஸ்டமர் கத்துவாயா? பொருள ஆர்டர் கேன்சல் பண்ணி விட்டுருவாயா? நீ ஏல கத்துற கஸ்டமர்ல கத்துற. இதான் என் பொழப்பு. பேசுறேன் பாரு பேத்தனமா. ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டா கமிஷன் கட்டாயிரும். கமிஷன் கட்டாச்சுன்னா இன்சென்டிவ் போயிடும். இன்சென்டிவ் இந்த மாதிரி 4 தடவை போச்சுன்னு வச்சுக்குவேன், பொல தலைப்பெல்லாம் போயிரும்டா. ஏய் பங்கு வரையா? அங்கே நமக்கு இன்சூரன்ஸ் இல்லைப்பா, க்ளோரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போ. எமர்ஜென்சி ப்ளீஸ் பாஸ்கர். ஐயோ பாவம், என்கிட்ட காசு இல்லையே. உனக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாதா? நீ என்ன பண்ணிருக்கணும், முதல்ல க்ளோரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கணும்ல. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் நிறைய பில்லை போட்டுருவானுங்க. நம்மளை மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் ஜிஹெச் தானே. ஹலோ, இப்போவே ஆப்ரேஷன் பண்ணணும் சுப்பு. 50,000 கட்ட சொல்கிறாங்க. பாட்டியோட டெபிட் கார்டு எடுத்துட்டு வாங்க. மெடிக்ளைம் வந்தோடனே பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். என்னால முடியாது திரு, அவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். எமர்ஜென்சி சுப்பு ப்ளீஸ். சொன்னா கேளு திரு. அவங்க வரதுக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துறேன் ப்ளீஸ். இல்லை திரு, என்னால் முடியாது திரு, என்ன தப்பா நினைக்காத. சுப்பு ப்ளீஸ். இந்த நேரத்தில் நான் எங்கே போய் யார்கிட்ட கெஞ்சல்னு தெரியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. கண்டிப்பாக மெடிக்ளைம் வந்தோடனே கொடுத்துட்றேன். இல்லை திரு, ப்ளீஸ் திரு. ப்ளீஸ் சுப்பு, கார் எடுத்துட்டு உடனே வாங்க. அவங்களுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சு எனக்கு கொன்னே போட்டுருவாங்க திரு. ஒரு உசுரை காப்பாற்றணும் தானே காசு கேட்குறேன்.
செத்து போன கிழவி பணத்தை ஏண்டி பூத மாதிரி காத்துக்கிட்டு இருக்க? புரியல உனக்கு? என்னால முடியாது திரு. அப்போ அவங்க காலையை நக்கிட்டு கடை. ஹலோ திரு. மயிர், இந்த கார்டில் 20,000 ரூபா பணம் இருக்கு. வேணாண்ணே. அட என்னப்பா யோசிக்கிற? பாப்பா நீ இந்தாயா இதில் 20,000 ரூபா பணம் இருக்கு, எடுத்துக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணுற வழியை பாரு. மினிமம் 50,000 டெபாசிட். கட்டுமியா, கட்டாமல் ஓடிடுவா போகிறான். மரியாதையாக பணத்தை எடுத்துக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணுற வழியை பாரு, இல்லை நடக்கிறதே வேற பார்த்துக்க. ஓடுமா. இந்தோ பில்லை வச்சுக்க. தைரியமா ரே, ஒன்றும் இல்லை, புள்ள பழச்சுக்குவான். ரொம்ப நன்றிண்ணே. தம்பி, ஆட்டோ டியூக்கு வச்சிருந்த பணம் பணமா உசுரானும் போது பணம் மசுரு. அப்புறம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு, பழச்சு வந்துடுவான். சார், இங்கே போத்திராஜ்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எந்த ரூம்? பாருமா. அழாதீங்கம்மா. அழாதீங்கம்மா, அதெல்லாம் விட்டுருவோம்மா. நாங்கள் இருக்கோம்ல, பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம்மா. திரு எப்படி இருக்காங்க திரு? சாகல. அழாதீங்கம்மா. திரு திரு நெல்லு. திரு திரு சாரி திரு, மன்னிச்சு திரு, சாரி திரு. சாரி. நீ சொன்னது சரிதான் சுபு. நானும் உன்கிட்ட கேட்டுறக்கூடாது. இல்லை திரு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? தம்பி பாட்டியோட டெபிட் கார்டு எடுத்துட்டு ஓடிட்டான் திரு. 2 லட்சம் ரூபாய் ஸ்வைப் பண்ணிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல திரு. அவனுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவான். சுபு, கார்டை பிளாக் பண்ணிட்டியா? பாட்டியோட பசங்க இன்னைக்கு வராங்க. எவ்வளோ ஃபோன் பண்ணி ஃபோனே போகல திரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல திரு. பாப்பாவுக்கு முன்னாடி செல்வின்னு ஒரு வேலைக்காரன் ஒரு சின்ன கொலுசை திருடிட்டான்னு அவளை அடி அடி நடிச்சு போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க திரு. எனக்கு என்னமோ இது பெரிய ப்ராப்ளம் ஆகும் தோணுது திரு. என்னை எப்படி வச்சு காப்பாத்து திரு. எனக்கு யாருமே. சுபு, பயப்படாத, நான் இருக்கேன். எல்லாரும் பார்க்கறாங்க பார். பாட்டியோட பையன் யூஎஸ்லேருந்து கால் பண்ணுறேன். சரி, பேசு. ஹலோ அண்ணா. என்ன சுப்பு, கால் பண்ணியிருந்த? எனி எமர்ஜென்சி? அம்மாவுக்கு உடம்புக்கு எதுவும்? இல்லைண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. ஒன்றும் இல்லைனா எதுக்கு கால் பண்ண? இல்லைண்ணா, அம்மா தான் பேசணும்னு சொன்னாங்க. இனிமே என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்னாங்க. சரி சரி, அம்மா கிட்ட போன கொடு. அம்மா இப்பதான் மாத்திரை போட்டு தூங்க போயிட்டாங்கண்ணா. ஓ சரி, நான் நாளைக்கு கால் பண்ணுறேன். அம்மாவை பார்த்துக்க. சரிண்ணா. ஏன் சுபு போய் சொன்ன?
எதுக்கு நீ போய் சொன்ன? உண்மையை சொல்லியிருந்த பணத்தை எடுத்துட்டேன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க திரு. அவங்கள பற்றி தான் நான் சொல்லியிருக்கேனே. அம்மா, பையன், பொண்ணு எல்லாம் ராட்சசனுங்க, பேச்சே கிடையாது. என்னை ஜெயிலில் தள்ளிடுத்த மறு வேலையை பார்ப்பாங்க திரு. கண்டிப்பா செய்வானுங்க. பணக்காரனுங்கள்ல வேலைக்காரனாலே அவங்க அகராதியில திருடன் தான் அர்த்தம். அந்த பதட்டத்தில் தான் போய் சொல்லிட்டேன் திரு. இப்போ என்ன செய்யறது? வேற வழி இல்லை. பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள காசை ரெடி பண்ணி பாட்டி அக்கௌண்ட்ல போட்டு உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். அவ்வளவு பணத்தையும் உடனே புரட்ட முடியுமா திரு? புரட்டி தானே ஆகணும். எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கடனா வேணும்டி. வட்டி கூட போட்டுக்க, நான் திருப்பி கொடுத்துறேன்டி. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கக்கா, இந்த ஒரே தடவைக்கா. இப்போ என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையாம்மா? ஹலோ திரு, மாறி மாறி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க திரு. இதுக்கு மேலேயும் என்னால் ஃபோன் எடுக்காமல் இருக்க முடியாது. விட பார்த்துக்கலாம். ஹலோ அக்கா, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், அம்மா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, நேத்து உனக்கு அடிச்சேன், நீ ஏன் ஃபோன் எடுக்கல? நீ ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சி போச்சுக்கா. ரிப்பேர் பண்ணுறதுக்கு கடையில் கொடுத்துருந்தேன், இப்போ தான்க்கா வாங்கினேன். அதுக்குள்ளேயே நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க. சரி சரி, அம்மா கிட்ட போன கொடு. அம்மா வீட்டில் இருக்காங்கக்கா. நான் அடையார் கடைக்கு வந்தேன், கடையில் தான்க்கா இருக்கேன். சரி, நீ வீட்டுக்கு போனோடனே எனக்கு கால் பண்ணு, நான் உடனே அம்மா கிட்ட பேசி ஆகணும். ஒரு எமர்ஜென்சி, புரியுதா? சரிக்கா. பாட்டிக்கிட்ட பேசியே ஆகணுன்றாங்க, ஏதோ எமர்ஜென்சியா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல திரு. நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்ன ஏற்பாடு பண்ணியிருக்க? நீ கிளம்பி ரெடியாரு, நான் வரேன். சரி. தம்பி, பலவரல் மண்ணி மங்களப்பிரியா அறை விடு, காரை கட் பண்ணுங்க. மேடம், ரைட் லெக் வச்சு இறங்குங்க. எவ்வளோண்ணே? என்ன டிராவல், ஓவர் ஸ்வெட்டிங். என்னடி இவ்வளவு நேரம் ஆச்சு? காய்கறி எல்லாம் வாங்கினியா இல்லையா? வாங்கிட்டேமா. பழமுதிர் சோலையில தானே வாங்கினேன், ரோட்டு கடையில வாங்கலையே. இல்லம்மா. அப்படியே மெடிக்கல் ஷாப்ல டெல்மா எக்ஸ் ஜோல் ஃப்ரெஷ் ஒரு அட்டை வாங்கிட்டு வா. சரிம்மா. அக்கா, இன்னொரு 5 நிமிஷத்துல ஃபோன் வரும். இந்த வாய்ஸ்ல பேசுறீங்களே. தம்பி, நீங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு கலை மாமனி கிட்ட. நான்லாம் 2 வயசுல 20 குரலை அள்ளி தெறிக்க விட்டவ தெரியுமா? போன போடுமா? இல்லக்கா, போடுமா. அங்கிருந்து தான் அவங்க கால் பண்ணணும். அவங்க தான் பண்ணணுமா? அப்ப நம்ம சில் பண்ணுவோம். கல்யாண் கம்மிங் மேடம். பப்பா சிங்கள வச்சிருக்காங்க, பூசாம போயிட்டாங்க. காலைல இருந்து 4 தடவை ட்ரை பண்ணிருக்கடா, ஃபோனே கிடைக்கல. இங்கே ஹாஸ்பிட்டலில் செலவு அதிகமாகமாப்ல. போத்தியோட அம்மா மதுரை ஜிஹெச்சில் காமிச்சலாம் சொல்லிட்டு பூச்சியை கூட்டிட்டு இன்னைக்கு அவங்க மதுரை கிளம்புறாங்கடா. என்ன செய்யறது? உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க மச்சான். சரிடா. மேடம், ஃபாரின் சென்ட் ஆர்டரே போட்டுருக்கோம். போ கொடு. அக்கா சொல்லுங்க. அக்கா ஃபோன் தோ வந்துட்டேன். யோ வாயா, கொண்டு பேசுங்க. ஹலோ, வணக்கம். நான் தான் கலைமாமணி மங்களப்பிரியா. ஏ லூசு, மங்களப்பிரியா கரகரப்பிரியான்னு உளறிக்கிட்டு இருக்க. நீ பேசு. அக்கா சொல்லுங்கக்கா. என்னடி அக்கா, யார் முதல்ல போன்ல பேசுனது? யாரும் இல்லக்கா, ஏதோ கிராஸ் டாக். ஓகே, அம்மா கிட்ட போன கொடு. தரேங்க்கா, பேசுங்க.
சொல்லுடி. ஐயோ அக்கா டீ சொல்லாதீங்க, டீ சொல்ல மாட்டாங்க. உங்க வீட்ல வேற எப்படி டீ கூப்பிடுவீங்க? வாமா போமான்னு சொல்லுங்க. ஊசு குடும்பம். அக்கா ப்ளீஸ்க்கா. சொல்லுமா. Why aren't you picking up the phone, mom? இன்னுமா என் மேல கோவம்? What do you mean by oh, mom? கோவத்துல இருக்கேன்னு அர்த்தம். Oh my god, really? மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடுறியா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பேசுங்க பேசுங்க. இல்ல அடுத்து அதானே கேட்பேன், எப்ப ஃபோன் பண்ணாலும் அதாம்மா கேட்டேன். உடம்ப பார்த்துக்க, தூங்கினியா, மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டியான்னு கேட்பேன். அதான் நான் முந்திக்கிட்டேன். பேசுங்க. Whatever. Again. சரி சரி உன் கோவம் புரியுது. We have sent a surprise gift for you. நேரா போய் கேட் ஓபன் பண்ணு. ஆடி போய்டுவே. நான் ஏற்கனவே ஆடி போய் தானே இருக்கேன். சரிம்மா, முதல்ல சுபுவை கேட்டுக்கு அனுப்பு. சரி போய் பார்க்க சொல்றேன். எப்படிரா கல்யாணம்? மேடம் கேட்டிங்கல்ல, அப்ராட்ல இருந்து எனக்கு ஏதோ gift அனுப்பிச்சிருக்காங்களாம். பேசின பேமெண்ட் வேற ரொம்ப கம்மி இல்லடா கல்யாணம். அதனால அப்ராட்ல இருந்து வந்த gift எனக்கு தான். அப்ராட் gift வேற பெருசா இருக்கும். அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் அந்த gift என்னன்னு வாங்கிட்டு வாடி தங்கம். போ எந்திரிச்சு போ. மாசம் மாசம் நின்னுகிட்டு ஏப்பா தம்பி எந்திரிச்சு போடா, சும்மா தானே உட்காந்துருக்க. வெறப்பா இருக்கானே, அடிப்பானோ. எந்திரிச்சு போகவே 7 நாள் ஆகுது. ஆளையும் சை பாரு. என்னவா இருக்கும் தெரியும்? ஒன்றும் இல்லை, நீ வா பார்த்துக்கலாம். சுப்பு கேட்ட தர யாரு? திரு ஏன் பயப்படுற? ஓப்பன் தி கேட். Hey kids, let's get down. Let's go and surprise your grandmom. Yeah, come. What's with you, Subbu? Huh? Why are you shivering and just staring at me? Come fast. Luggage illa yaar eduppa? Come on. நான் மேல இருக்கிறத இறக்கி வச்சேன். பூச்சு போலீஸ்டல்ல Ajay, அத ஃபர்ஸ்ட் you take care. I'm going in. சுபு லக்கேஜ் இறக்கி வை. Subbu, hi. Don't worry, I'll take care. Mummy, we are home. யூரோப் டூர் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உங்க பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக நாங்க எல்லாரும் கிளம்பி வந்திருக்கோமா. சர்ப்ரைஸ். Where are you, my angry bird mom? யார் நீங்க? புது குக்கா? No. I'm not a cook. I'm famous artist. Nice to meeting you. ஓகே. சுப்பு குட்டி, சுகந்தண்ணே. പോണ തരവേക്ക് ഇന്ന തരവ ഒരു സ്വത്ത് പെരുത്തിട്ടുണ്ട്, പക്ഷെ സൂപ്പർ ആയിട്ടുണ്ട്. ഈ ലഗേജ് എല്ലാം എടുത്തോ. മമ്മി, Mom, where are you? Mom, இது மோல்ல ரூம்ல எங்க இருக்க? இது அவட அந்த ரூம். Subbu, மம்மி எங்க? யாருமே இல்லாத வீட்ல யாரடா? She is nowhere to be seen. மம்மி எங்கடி? வெளியில போயிருக்காங்கக்கா. வெளியே போயிருக்காங்களா? இப்பதானே என்கிட்ட போன்ல பேசினாங்க. அதுக்குள்ள எப்படி வெளில போக முடியும்? எப்படி நம்ம தொழில் சுத்தம். நான் தான் இப்போ உங்கள்ட்ட போன்ல பேசினேன். அப்படியே உங்க அம்மா வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சா? What? அம்மா மாதிரி பேசினாளா? What is she saying, Aji? ஆமா, அதுக்கு தானே 5000 ரூபாய் கொடுத்து என்ன புக் பண்ணி சுப்பு, என்ன நடக்குதுங்க? உன்னதாண்டி கேக்குறேன். What rubbish is happening here? What is she blabbering? நீ எதுக்கு எங்க அம்மா மாதிரி பேசினேன்னு சொன்ன? அது அம்மாக்கு தான் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல. சுப்பு, என்ன நடக்குதுங்க? என்ன உளறிட்டு இருக்காவ? உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? What the hell சுபு? அதாவது சார், அந்த அம்மாவோட மூத்த பொண்ணு ஹார்ட் பேஷண்ட் மேடம். அப்படிதான். அந்த அம்மாவோட மூத்த பொண்ணே நான் தான். நீங்களா? பார்த்தா மிலிட்டரி ஆபீசர் மாதிரியே இருக்கீங்க. கத்தி பேசாதீங்க மேடம், ஹார்ட் பிரச்சனை இருக்கு. என் மேல கை வச்ச செருப்பால அடி. செருப்பா? சுப்பு, what the hell is happening here? அவன் என்னமோ லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கா. யார பார்த்து லூசுங்கறீங்க? ஏய், ஒண்ணதான் சொல்றாங்க. உங்க சண்டையெல்லாம் நீங்க அப்புறமா வச்சுக்கோங்க. பேசுனா 5000 ரூபாய் பேமெண்ட் கொடுங்க, நாங்க கிளம்பறோம். இல்லடா கல்யாணம். அப்புறம் மேடம், எப்படி கேப் புக் பண்ணி எங்களை கூப்பிட்டீங்களோ அதே மாதிரி எங்களை அனுப்பிச்சு வச்சிருங்க மேடம். அனுப்பணுமா? ஆமா. ஐயோ, மேடம், மேடம். ஒரு
ஒரு கலை மாமணி மேலே கை வச்சியா கலை உலகமே கொந்தளிக்கும். நீ கேர் வாய் விட்டு போடா. சுபு, what nonsense is happening? இது என்ன drama here? அம்மா எங்க சுப்பு? கேக்குறேன்ல. அம்மா எங்க சுப்பு? எங்க சுப்பு அம்மா? அஜி, அம்மா அம்மா இறந்துட்டாங்க. வாட்? என்னடா சொல்றா? I don't understand. என்னது பாட்டி இறந்துட்டாங்களா? டெட் பாடி கடை வாய்ஸ் கொடுத்துருக்கேன். kids, come, let's go inside. சுப்பு, எங்க அம்மாக்கு என்னாச்சு? என்னாச்சு சுப்பு? எதுக்கு அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண? சொல்லுடி கேக்குறல. எங்க எங்கம்மா? என்னடி பண்ணீங்க அம்மா? ஜீசன். ஏய் மேன். என்னடி பண்ணீங்க அம்மா? ஜீசன். Hey Aji. What did you do? Aji. What are you doing? Aji. Uncle, leave me. Aji. Dalda, hey. Take him away. What the hell did you do to my mom? Don't Aji. 3 நாளைக்கு முன்னாடி உங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். டாக்டர் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. Bloody hell! என்னடா கதை ஓடுற? யாரா நீ? திருட்டு பயலே. யார் நீ இவன்? வேணாம், தப்பா பேசாதீங்க. நான் தான் இவளை கட்டிக்க போறேன். ஓ, அப்படியா? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பிச்சைக்காரனோட சேர்ந்துட்டு எங்க அம்மாவை கொல்லிட்டியா? தல்டா. மாறிங்க. சாவடிக்கிறோம். என்னடி பண்ண? எங்க அம்மா எங்கடி திருட்டு கழுத. ராஸ்கல். நீங்க கொஞ்சம் தள்ளுங்க. அகத்து போ. Give me back my dog. Listen Aji. டே கல்யாணி உன்ன പറഞ്ഞ കേക്കണ്ട നമുക്ക് ഡീൽ ചെയ്യണ്ട തപ്പാവും പോലീസെ പിടിക്കടാ ஹலோ சார். இவர் தான் உங்களுக்கு ஆக்சுவலி கால் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி இட்ஸ் a birthday today. என்ன நடந்ததுன்னே தெரியல சார். எனக்கு அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆளும் முழியும் பாருங்க. കൺഫേമാ അവൻ தான் സാർ ഏதாவது பண்ணிருக்கணும். ത്രീയില്ലേ അവർ എൻ്റെ മരുമകന്റെ അമ്മയാണ്. ഇവിടെ ഞങ്ങൾ എല്ലാം ഒരുമിച്ചാണ്. എന്താ അതെ ഗ്ലാസ് ഷാമ്പന്റെ ഗ്ലാസ്. வாங்க சார். മോളെ Aji, it is definitely not natural death. Postmortem போங்க. It's our regular procedure. മോളെ വേണ്ട മോളെ. அங்கிள், காஸ் ஆஃப் டெத் தெரிஞ்சே ஆகணும். ப்ளீஸ். മോനെ അജി, നമ്മുടെ അമ്മച്ചിയില്ലേ പോസ്റ്റ്മോർട്ടം വേണ്ട മോനെ. இல்லை அங்கிள், எங்கள் அம்மா தான். ஆனால் இதில் கேஷ் இன்வால்வ் ஆயிருக்கு. 100% இது கொலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேடம், எள்ளு என்னைக்காக காயுது, இந்த எலி புழுக்க எதுக்காக காயணும்? நீ எலி புழுக்கையா? ஆமா. எருமச்சாணி. இவங்களோட சேர்ந்த கூட்டு களவாணி தானே நீ? ஒரு கலை மாமணியை பார்த்து களவாணின்னு சொல்றீங்களே மேடம். உட்கார்றீங்களா இல்ல 2 அடியை போடவா? உட்கார போங்க. உட்கார. ஆத்தி கொலகாரங்க. கேன் ஐ சிட் தேர் சார்? தேங்க் யூ சார். வாடா. இப்படி எனக்காக நீயும் வந்து மாட்டிக்கிட்டே தரும். ரொம்ப சாரி. போதிக்காக நான் கார்ட் ஸ்வைப் பண்ணியிருந்தாலும் எப்படி தானே நடந்திருக்கும் சுபு.
அந்த கம்மநாட்டை பணத்தை திருட்டு போனதுக்கு நீ ஏன்டா இங்கே வந்து உட்காந்துருக்க? உண்மையை சொல்லிட வேண்டியதான். ப்ளீஸ்ப்பா, தயவு செஞ்சு போங்க. எனக்கு உண்மையை சொல்ல தெரியாதா? உண்மையை சொன்னால் நம்ம மொத்த குடும்பத்தை தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சிருவாங்க. உஷா கல்யாணம் வேற நின்றும். தயவு செஞ்சு உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்றேன். நீங்கள் வீட்டுக்கு போங்கப்பா. எப்போ என்கொயரி கூப்பிட்டாலும் வரணும். வரேன் சார். தெரிஞ்சதா? தெரிஞ்சது சார். நீ எந்தாயா? Hello Anita, can you be patient? Hello Anita, can you be patient? இவன் ஒருத்தன். நாங்க வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். I'll call you back Anita. கிளம்பி வந்து என்ன பண்றது? கேட்டதுக்கு பதில் சொல்லு. Listen to me Anita. எதுக்கு நான் லிசன் பண்ணனும்? I'll come home and explain to you. What the heck நிர்மல், என்ன இரிட்டேட் பண்ணாத. அங்க என்ன நடந்தது சொல்லுங்க. Auntie is dead by poison. ரிப்போர்ட் வந்திருக்கு. மோளே அனிதா எந்த? Don't touch me. Leave me. அனிதா. ಸಾರಿ ಸರೇ, ಅನಿತಾಂಡ ಅಮ್ಮ ಮರಿಚದು டெத் பை பாய்சன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரணில்லே, அதோடு குறைச்சி எமோஷனல் ஆகி. அதுக்காக ஸ்டேஷனுக்குள்ள போந்து கண்ணு மண்ணு தெரியாம சுடுவா? குண்டாடி பட்டு யாராவது செத்தா யார் பதில் சொல்றது? அவதான் கொலை பண்ணா. நான் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கிறது? எந்த மொழி? சோ வாட்? ஆர்ம் செக்ஷன் ஆக்ட்ல 3ல இருந்து 7 வருஷம் நான் பைலபிள். தூக்கி உள்ள போட்டுருவோம், பாக்குறியா? போடுங்க, உள்ள தூக்கி போடுங்க. முதல்ல அவளை கொலை பண்றேன், அதுக்கப்புறம் உள்ள தூக்கி போடுங்க. அனிதா ಒಂದು ಮಿಂಡಾದಿರ್ ಮೋಳೆ, ഞാൻ നോക്കിക്കൊള്ളാം, നീ പുറത്തു പോ. எப்படியும் உள்ள தூக்கி போட போறாரு, அதுக்கு முன்னாடி அவளை கொலையாவது பண்றேன். ஐயோ ப்ளீஸ் புறத்திரு மோளே, போ மோளே, நான் സംസാരിച്ചു വരാം, പോ. சார் സോറി സാർ, എനിക്ക് വേണ്ടി അവളെ ക്ഷമിക്കണം സാർ. അമ്മേൻ്റെ ഉയിലെ പ്രശ്നം അതന്നെ കോവിച്ചു. സാറിന് വേണ്ടി என்ன வேணா செய்யலாம். என்ன செய்வ? என்ன வேணாலும் சார். ஸ்டேஷனில் எதுவும் நடக்கலை, யாரும் எதுவும் பார்க்கல. ஓகே சார், ஓகே சார். ஏண்டி பாட்டிக்கு விஷம் வச்சு கொள்ற அளவுக்கு நீ ஆளாயிட்டியா? டெலிவரி போன இடத்துல பொண்ணு வாங்க சொல்றேன். சொல்றீ இல்ல? நல்லா ப்ரே பண்ணிக்கோ. நான் கொல்ல சார். ஆயிடுச்சுனா சுமாரா? எந்த கடையில வாங்கின? இஞ்சி டீ கடையில் வாங்கினேன் சார். சுகர் கம்மி தானே? சொல்லி தான் வாங்கினேன் சார். சார் டீ எடுத்துக்க. அப்போ பாட்டியை நீ கொல்லல, அப்படிதானே? இல்லை சார். நான் குற்றம் பண்ணலன்னு சொல்றதுக்கும் நான் தான் குற்றம் பண்ணேன்னு சொல்றதுக்கும் நடுவில் இருக்கிறது என்னன்னு உனக்கு தெரியுமா? 3 ஸ்டேஜ் ஆஃப் போலீஸ் ட்ரீட்மெண்ட். இப்போதான் நீ ஸ்டேஜ் 1 தாண்டி இருக்க. மோஸ்ட் கிரிமினல்ஸ் 2வது ஸ்டேஜ்லேயே தன்னுடைய குற்றத்தை ஒத்துப்பாங்க. 3வது ஸ்டேஜ் எல்லாம் ரொம்ப ரேர். சார் சத்தியமாக நாங்கள் கொல்லலை சார். நீ நாங்கள் கொல்லலைன்னு அவளை சேர்த்துக்கிறேன், ஆனால் அவ நான் கொல்லலைன்னு சொல்கிறான். உன்னை சேர்த்துக்கவே இல்லையே. இல்லை சார், சுப்பு பாவம் சார். பாட்டி அவளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கா. எல்லாத்தையும் அமைதியாக தாங்கிக்குவா சார் அவ. டார்ச்சரா? என்ன டார்ச்சர்? சார் சுப்பு ஒவ்வொரு தடவை வீட்டுக்கு போகும்போதும் பாட்டி அவளை மொத்தமாக செக் பண்ணி தான் சார் அனுப்புவாங்க.
அப்போ அவ திருடின்னு பாட்டிக்கு ஏற்கனவே அவன் மேல சந்தேகம் இருந்திருக்கு, அப்படிதானே? சோ பாட்டி கொத்தடிமையா அவளை டார்ச்சர் பண்ணிருக்கு. அந்த கோவத்துல அவங்கள விஷம் வச்சு கொண்டுட்டா, அதானே? இல்ல சார், நீங்க தப்பா பேசுறீங்க. சதீஷ் சார், வீட்டுக்கு போய் லஞ்ச் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். எனக்கு உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. திரு கொலை பண்ணலன்னு நீ சொல்ற, ஆனா அவன் சொல்ற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டவுட்டா இருக்கு. பாட்டி ஒரு நாள் உன்னை அடிச்சு வயிற்றெல்லாம் கிழிச்சிருச்சாங்க. நீ தினமும் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் செட் பண்ணி தான் அனுப்புவாங்களாம், ட்ரெஸ் எல்லாம் கழட்டி. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? திரு தான் சொன்னான். கொலை நடந்த அன்னைக்கு நீயும் திருவும் மீட் பண்ணீங்களா? எத்தனை மணிக்கு அன்னைக்கு வீட்டை விட்டு போனா? டைம் சரியா பார்க்கல சார். லவ் பண்ணா டைம் போறதே தெரியறது இல்லைல்ல? சரி, அதை விடு. நீ படுக்கிறதுக்கு முன்னாடி ஜன்னல் கதவுலாம் மூடிட்டு தானே படுப்ப? ஆமா சார். அப்புறம் எப்படி விண்ட்சைம் சத்தம் கேட்டுச்சு உனக்கு? சார் புரியல சார். புரியலையா? பாட்டி இறந்துட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? மா 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 என்னாச்சுமா? க்ளோஸ்டு ஏசி ரூம்குள்ள இருக்கிற விண்ட்சைம் சத்தம் உனக்கு எப்படி வெளியே கேட்கும்? பால்கனி டோர் திறந்திருந்தது சார். அப்ப அந்த கதவை யார் திறந்தது? நீ திறந்தியா? இல்லை சார். இல்ல வெளியில இருந்து யாராவது ஜன்னல் வழியா கையை விட்டு கதவை திறந்து உள்ள வந்து பாட்டிக்கு விஷம் வச்சு கொண்டாங்களா? யார் கொண்டது? அதான் சார் குழப்பமா இருக்கு. நல்ல யோசி. டேக் யூர் டைம். எனக்கு யாரை பார்த்தாலும் கொல்லணும் தோணுது. பாட்டியை கொல்லும் போல தோணுது. அந்த கிழவி என்ன உன்னை கொத்தடிமையை விட கொடுமையை நடத்துறான். செத்த பணத்துக்கிட்ட வேலை பார்க்கறதும் இந்த கிழவி கிட்ட வேலை பார்க்கறதும் ஒன்றுதான். கொலை நடந்த அன்னைக்கு நீயும் திருவும் மீட் பண்ணீங்களா? எத்தனை மணிக்கு அன்னைக்கு வீட்டை விட்டு போனா? சொல்லு சாப்பாட்டு சுப்பு, ரொம்ப வலிக்குதா சுப்பு? எனக்கு என்ன பண்ண உனக்கு என்ன தெரியும்? பாட்டி என்ன அடிச்சா என்ன, இல்லை அவுத்து பார்த்தா தான் உனக்கு என்ன? இப்படி எல்லாத்தையும் நாசம் பண்ணல. உன்னை எவ்வளவு நம்பின? மருந்து சாப்பிட்ற குணமாயிருவேன் தானே சொன்ன. ஏன் தரும் இப்படி பண்ண? நம்ம லைஃபே நாசம் பண்ண தரும். சுப்பு, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. புரியலையா? பாட்டி என்ன கொன்ன? பாட்டியை கொன்ன? ஏன் கொன்ன? பாட்டியை கொன்ன? பாட்டியை என்ன கொன்ன? ஒரு நிமிஷம் கால் பண்றேன். பாட்டியை கொன்ன?